அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொல்லாவிரதம் குவலயமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சுத்த சன்மார்க்க நெறி உலகெல்லாம் தழைத்தோங்குக, பசியில்லா பார் விரைந்து மலர்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க இறை உணர்வு, வளர்க கருணை நெறி, வெல்க சன்மார்க்கம், குருவாழ்க குருவே துணை. யான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தையன்றி யான் உரைக்கும் வார்த்தையன்று. நான் யார்? எனக்கென ஒரு ஞான உணர்வேது நாட்டீர், நான் ஏது உரைப்பேன்? சிவம் என் ஊநாடி நில்லா ஒளி. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பு உள்ளங்களாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கங்களையும், வள்ளலார் 200 வருவிக்க உற்ற வருட விழா நல்வாழ்த்துகள் மற்றும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துகளையும் இந்த அற்புத இடத்திலே கூறி வாழ்த்தி வரவேற்று மகிழ்கிறேன். வாழ்க வளம். அன்பர்கள் கூட்டம் ரொம்ப சந்தோஷம். இந்த நேரத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வகையில் சன்மார்க்கிகள் கூட, நம்ம அன்பர்கள் கூட நிறைய பேருக்கு வருவதற்கு சூழல் இல்லை. ஆனால் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளல் பெருமானாரும் நமக்கு கூட்டுவித்திருக்கிறார். நாம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல இந்த பெருவெளியில் அமர்ந்திருக்கோம்னா நமக்கு தோணணும், நாம் செய்த புண்ணியம், என்ன புண்ணியம் செய்தேனோ அம்மா, நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அப்படிங்குவார் வள்ளல் பெருமானாரே. அதை முதல்ல நாம் எல்லாரும் அதை உணரணும். நாம் சிறந்த ஆத்மாக்கள், நாம் புண்ணிய ஆத்மாக்கள், நாம் மூத்த ஆத்மாக்கள், அனுபவ ஆத்மாக்கள், சிறப்பு ஆத்மாக்கள். ஏன்னா எல்லாருக்கும் இறைவனை நாட வேண்டும், இறைவன் என்கிற ஒரு கருத்தை நிறைய பேருக்கு வராது. நீங்களே சந்திச்சிருப்பீங்க இல்லை? இறைவன் என்கிற கருத்தை எத்தனை பேருக்குள்ள இருக்கு? போப்பா அப்படின்னு கடவுளை பற்றி பேசினாலே காதை மூடிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஒரு சிலர் சரி கடவுள் ஒருத்தர் இருக்கார், அப்படி போதும், அவ்வளோ கும்பிட்டா போதும், அவ்வளோலாம் வேலை செய்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை, உழைக்கிறதுக்கே நேரம் இல்லை, என் வயிற்று பொழப்பை பார்க்குறதுக்கே நேரம் இல்லை, ஏதோ என்னை மீறிய ஒரு சக்தி இருக்குது, அது என்னை பார்த்துக்கும், இப்படி ஒரு கூட்டம். அப்படி என்னை பார்த்து கொள்கிற இறைவனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு தன் உடல் உழைப்பை கொடுக்கிற கூட்டம். ஏதாவது பண்ணணும், பூ கட்டி கொடுக்குறேன், நான் கோயிலில் போய் ஒரு அபிஷேகத்துக்கு ஏதாவது பொருள் வாங்கி போய் கொடுக்குறேன், இல்லை தண்ணி மோந்து போய் கொடுக்குறேன், இல்லை அந்த கோயிலை சுத்தம் செய்கிறேன், இப்படி நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு வருவாங்க. சாமிக்கு நான் ஏதாவது பண்ணுறேன், அப்படி ஒரு கூட்டம் வரும். அடுத்தது அந்த சாமியை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அந்த சாமிக்காகவே, அது எவ்வளவு நிலை ஆழ்வார்கள் போல நாயன்மார்கள் போல அவர்கள் இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கிற கூட்டமும் இருக்குது. இறைவனை தவிர, வள்ளல் பெருமானார் சொன்னார் இல்லையா, உன்னை தவிர நான் என்ன உன்புடை நான் பிறர் போல உடுக்க விழைந்தேனோ உன்னை விழைந்தோனோ. இல்லைன்னா மற்றவங்க மாதிரி சாப்பிட ஆசைப்பட்டேன்னா, இல்லை நல்ல உடைகள்லாம் உடுத்திக்க ஆசைப்பட்டேனோ வேறு உடைமை விழைந்தேனோ. அன்புடை நான் உன்னை அணைந்திடவே விழைந்தேன், உன்னை தவிர வேற எனக்கு எந்த எண்ணமும் இல்லைப்பா.
நீ மட்டும்தான் வேண்டும் என்று கேட்கின்ற உச்ச நிலையும் இருக்கிறது. அதில் படிநிலைகள் இருக்கு. ஒரு சிலர் கடவுளை ஊறுகாய் போல ஏதோ கடவுள் இருக்காரு அப்படி, ஆனால் கடவுள்தான் என் சுவாசம், கடவுள்தான் என் வாழ்க்கை, எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு நினைக்கிற படிநிலைகள் இருக்கு. அந்த முதல் படிநிலையிலிருந்து அப்படி வர, அதில் இது என்ன, வள்ளல் பெருமானாரை நாம் அறிந்து கொண்டோம், அவருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சிருச்சு. அகவல், இன்னைக்கெல்லாம் அகவல் படிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த அகவல் படிப்பது என்பது படிக்க படிக்க தான் அது தெரியும், அது வேலையை காட்டும். அது என்னமோ சாதாரணமாக தான் தெரியும், அந்த மகா மந்திரமாக இருக்கட்டும், அகவலாக இருக்கட்டும். ஆனால் அந்த மருந்து உள்ளே போனவன அது ஒரு மௌனமாக ஒரு புரட்சியை நமக்குள் நடத்திவிடும். எதையுமே சொல்ல வேண்டியதில்லை, அந்த அகவல் பார்த்துக்கொள்ளும். அவ்வளவு அற்புதமான வரிகள், அந்த வார்த்தை குறிப்புகள், ஒலி குறிப்புகள் அப்படி ஐயா எழுதி வச்சிருப்பான். 1596 வரிகள். அப்படி ஐயாவுடைய ஒவ்வொரு திருவருட்பாவும் அப்படித்தான் இருக்கும். ஐயாவுடைய உரைநடை பகுதியும் அப்படிதான் இருக்கும். அது ஒரு பெரிய மருந்து. என்ன மருந்துன்னா ஞான மருந்து, நம்மை அடைவீதிக்கு கொண்டு போகும் மருந்து. சரி, மற்ற மருந்தெல்லாம் அப்படி இல்லையா? அதான் படிநிலைகள் சொன்னோம் இல்லையா, கொண்டு போகும். கொண்டு போகாமையா நம்ம பாரத தேசத்தில் இத்தனை மகான்கள் தோன்றினார்கள்? நம்ம ஐயா எதிலிருந்து வந்தாங்க? அதற்கு முன்பு வாழ்ந்த மகான்கள், குறிப்பாக மாணிக்க வாசகர் ஐயா படிச்சார். அதில் நிக்கல ஐயா, தாண்டார். அப்படி தாண்டார் ஐயா. சன்மார்க்க நெறி மாணிக்க வாசகர் ஐயா, அது சுத்த சன்மார்க்க நெறி. சிவபெருமானை தன் வழிபடு கடவுளாக கொண்டு மாணிக்க வாசகர் இறைவனோடு 2 கலந்தார். ஐயா அந்த சிவபெருமானுக்கு, எந்த சிவபெருமானை, எந்த இறைவனை நாம் சிவபெருமானாக வணங்குகிறோம், அந்த உண்மை இறைவன் யார்? எந்த உண்மை இறைவனை நாம் இத்தனை பல்வேறு ரூபங்களோடும், பல்வேறு நாமங்களோடும், பல்வேறு தத்துவங்களோடும், பல்வேறு மார்க்கங்களில் இப்படியெல்லாம் வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஐயா சிந்திச்சாங்க. சிந்திச்சு அந்த உண்மை இறைவனை ஐயா கண்டார்கள். அவருக்கு தோணுச்சு, இது தானாகவே இந்த ஆன்மாவுக்கு அந்த தேடல் அமையும். ஏன்னா உண்மை இறைவன் இருக்காரு இல்லையா, இருப்பதனால தேடல் வரும். அவர் நிற்கல, அதை கடக்கிறார். மாணிக்க வாசகர் வந்த அந்த நிலையும் கடக்கிறார். இதுக்கு மேல என்ன, உன் உண்மை எனக்கு உரைத்திடு, இது இறுதி உண்மை, இது உண்மை உணர்ச்சியை தரக்கூடிய இடம். அந்த உண்மை உணர்ச்சின்னா என்ன? உண்மை உணர்ச்சியை நான் ஏன் பெறணும்? அந்த உண்மை உணர்ச்சியை பெற்றால்தான் உடம்புக்குள்ள ரசவாதம் நிகழும். பல ரசவாதங்கள் நமக்குள்ள நிகழும். நம் உடம்பு, உயிர், நம்முடைய ஆன்மா எல்லாமே ஒளிமயமாக ஆகும். இது தானா நிகழும். எப்படி நிகழும்? அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லாம் பார்த்துப்பார். எப்படி நமக்கு பசி வருது, எப்படி யாராவது ஒன்று சொன்னால் உடனே கோபம் வருது, இதெல்லாம் எப்படி வருது? விளக்கம் கொடுக்க முடியுமா? எப்படி ஒரு இடத்த பார்த்து நம்ம சாப்பிட்டா சந்தோஷம் வருது? இதெல்லாம் உணர்ச்சிகள் தானே. சில உணர்ச்சிகள் எப்படி வருகிறது? அந்த நரம்பு மண்டலத்தில் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த நியூரான்ஸில் இருக்கு. அது எப்படின்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? மருத்துவம் படித்தவர்களாலே சொல்ல முடியாது. இது இப்படியெல்லாம் இருக்கு. மெய்ஞானியான வள்ளல் பெருமானார் சொல்கிறார், நீ அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரினுடைய அந்த உணர்வு நிலைக்கு சென்றால் உனக்குள்ள ஒரு சத்திய உணர்ச்சி வரும். அந்த சத்திய உணர்ச்சி உன் உடம்பு, உன் உயிர், உன் உள்ளம் அனைத்தையும் ஒளிமயமாக ஆக்கும். அது திருக்கதவும் திறவுல பாடுவார் ஐயா. இவங்க அழகா ராகமா போட்டிருப்பாங்க. உருக்கி அமுது ஊற்று எடுத்து என் உடம்பு உயிரோடு உளமும் ஒளிமயமே ஆக்குற மெய் உணர்ச்சி அருளாயோ. அப்படிப்பட்ட மெய் உணர்ச்சியை அளிக்கின்ற இடம் இந்த இடம். நம்மளை மரணமில்லா பெருவாழ்வுக்கு கூட்டி செல்லும் இடம் இது. இது நிறைவு, இது நிறைவு. உண்மையை நமக்கு உண்மையா உரைக்கிற இடம் இது. இதுல எந்த கலப்படமோ எந்த சாயமோ கிடையாது. எது சத்தியமோ அப்படியே அந்த சத்தியத்தை ஐயா வந்து நம்ம மேல இருக்கிற கருணையில கொட்டிட்டாரு. மறைச்சு வச்சாங்க. இதை படி போதும், இப்போ உனக்கு கஷ்டமா இதை படி. ஆனா ஐயா அப்படி இல்லை.
இறைவன் யார்? உன் நிலை என்ன? உனக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? நீ எங்கிருந்து வந்தாய்? நீ எங்கே போக போகிறாய்? உன் உடம்பு என்பது என்ன? உன் உயிர் என்பது என்ன? உன் உள்ளம் என்பது என்ன? உன் மனம் என்பது என்ன? உன் ஆன்மா என்பது என்ன? ஆன்மாவுக்கும் இறைவனுக்கும் என்ன தொடர்பு? சந்திர சூரிய அக்னி ஜோதினா என்ன? உனக்குள்ள அந்த அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் எப்படி இருக்கு? எல்லா ரகசியத்தையும் அப்படியே உடைச்சிட்டார். அப்படியான்னு கேட்காதீங்க. வகுப்புக்கு வாங்க, நீங்க அகவல் படிங்க, திருவருட்பா படிங்க, ஐயாவுடைய உபதேச குறிப்புகளை வச்சுக்கிட்டு படிங்க, உரைநடை பகுதியை படிங்க. எல்லா ரகசியமும் ஐயா அப்படியே பட்டவர்த்தனம் ஆக்கிட்டார். இதை செய் அப்படின்னு சொல்றவர் இல்லை ஐயா. இது போதும், இதுக்கு உனக்கு போதும் அப்படிலாம் கிடையாது. நீங்க மனிதனாக மானிட தேகம் எடுத்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டியது உரிமை பொருள்னு. உன் உரிமை பொருள் இறைவன், என் உரிமை நாயகனே என்பார். அப்படி ஒவ்வொருவரும் சொல்லிக்கணும். அப்படிப்பட்ட பெருமானாரினுடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது.